Hello friends, welcome to Kumudini's Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல Philips OTG 25 liters ஓட unboxing and review தான் நம்ம பார்க்க போறோம். First இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்துடலாம். இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா HD6975. இதோட வாட்ஸ் பாத்தீங்கன்னா 1500. Capacity 25 liters. Timer பாத்தீங்கன்னா maximum up to 90 minutes. Temperature பாத்தீங்கன்னா maximum up to 230 degrees Celsius. பவர் கார்டோட லென்த் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 6.3 kg வருது. இதுக்கு வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7000 வந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் Philips OTGயோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மைக்ரோவேவ் வாங்கலாமா இல்லை OTG வாங்கலாமா நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ வந்து பாக்ஸ் வந்து உள்ள பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதை இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த அவனோட என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபுல் சிக்கனை ஸ்க்யூ பண்ணி கிரில் பண்ணுறதுக்கு ரொட்டசரி ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயோட டாங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டசரி டாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே வயர் ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. கூடவே க்ரம் ட்ரே ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அப்புறம் இதோட யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓடிஜியை அதுக்கான பிளேஸில் வந்து செட் பண்ணியாச்சு. ஸ்விட்சை ஆன் பண்ணதும் எல்இடி டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. நான் இந்த ஓடிஜி சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி டிஸ்பிளே தான். ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து 10 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபுட்டை மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபங்க்ஷன் வந்து ப்ரீஹீட் மோடில் வந்து செட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து டைமும் டெம்பரேச்சரும் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு டைமர் ஸ்டார்ட் ஆயிடுது. டைமர் 0 ஆனதும் நமக்கு இது மாதிரி பீப் சவுண்டு வந்து வருது. நெக்ஸ்ட்டு இந்த அவன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சில ரெசிபீஸ் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்கா இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டிக்காஸ் வந்து இதில் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நான் டிக்காவுக்கு சூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா 30 minutes வருது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 minutesக்கு வைக்கிறேன். எப்படி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி 10 minutes வச்சுக்கலாம். தென் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 20 minutesல பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக குக் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ நான் அந்த ரிமைனிங் 10 minutesையும் இப்போ வச்சுட்டேன். ஸோ 30 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான பொட்டேட்டோஸை நான் ஆல்ரெடி நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் பேக்கிங்கில் வந்து 30 minutes வச்சுட்டு டோஸ்ட்டில் வந்து ஒரு 6 minutes வச்சுருக்கேன். பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து 3 பிரெட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் டோஸ்ட் மோடில் வைக்கிறேன். 6 மினிட் வந்து குக் ஆகுது. ஸோ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கு. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக டோஸ்ட் ஆகிருக்கு. பட் உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக குக் ஆகவே இல்லை. பாருங்கள், சீஸ் கூட மெல்ட் ஆகவே இல்லை. ஸோ ப்ளைன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து ஓகேவாக இருக்கும். சாண்ட்விச் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ சாண்ட்விச்சுக்கு வந்து எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் கேக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கான பேட்டர் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை உள்ளே வச்சுட்டு பேக் மோடில் நான் செட் பண்ணுறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ப்ரௌனி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு இந்த ஓடிஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ரெசிபீஸுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ ஈவன் ஃபுல் சிக்கன் நான் ரோஸ்ட் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. நான் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராப் ஆயில் கூட அப்ளை பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருந்தது. ஸோ ஃபுல் சிக்கன் கிரில்லோட ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க டாங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் டாங் யூஸ் பண்ணாமல் நான் வந்து க்ளவ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் வந்து சரியாக குக் ஆகலை. ஸோ ஒன்லி டோஸ்ட் மட்டும் பண்ணுறதுக்கு தான் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்ட்விச் நம்ம பண்ணணுன்னா நம்ம தவாலையோ சாண்ட்விச் மேக்கர்லேயோ தான் நான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட்.